வணக்கம். இன்றைக்கி நாகர்கோவில் ஸ்பெஷல் பாகற்காய் தீயல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பாகற்காயை ரவுண்டாக கட் பண்ணி அதில் உள்ள விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு உப்பு போட்டு கழுவி வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: அரை மூடி தேங்காய், 4-5 மிளகாய் வத்தல், 4-5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அரை தேக்கரண்டி மிளகு. இதெல்லாம் ஒரு சட்டியில் எண்ணெய் சேர்க்காமல் நல்லா வறுத்துருங்க. தேங்காய் வறுப்பட்டதும் ஒரு 2 மேஜைக்கரண்டி மல்லித்தூளையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இந்த மாதிரி உதிரியாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிடணும். இப்போ அதே கடாயில் 2 மேஜைக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம வெட்டி வச்சுருக்க பாகற்காய் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் கடுகும் வெந்தயமும் தாளிச்சிருங்க. இது நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவில் ஒரு தேக்கரண்டி கல்லுப்பு, கரைச்சி வச்சுருக்கிற புளியும் சேர்த்து நல்லா குழம்பு பதத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த கலந்து வச்சுருக்கிற தேங்காய் கலவையை அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாகற்காயை சேர்த்துடலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் கொதித்து எண்ணெய் மேலே வர வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சுவையும் மனமும் நிறைந்த இந்த பாகற்காய் தீயலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த பாகற்காயோட கசப்பே இருக்காது, ரொம்ப சுவையாக இருக்கும். இது டிஃபனுக்கோ சாதத்துக்கூட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.